நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது குரு மறைந்தால் என்ன செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியில் முதல் 5 மாத காலம் கடகராசியில் குரு பகவான் செல்வார். பிறகு பார்த்தீங்கன்னா கேது செவ்வாயோடு இணைந்து குரு பகவான் பிற்பாதி 7 மாத காலம் செல்ல போகிறார். இதன் மூலம் தனுசு, கும்பம், சிம்மம் இந்த 3 ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய பலன்களை இந்த பதிவில் காணப்போகிறோம். இந்த பதிவு தனுசு, கும்பம், சிம்மராசி என்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. குருபகானுடைய பலன்களை காணலாம். முதலில் குருபகானுடைய காரகத்துவங்களை காண வேண்டும். குருபகான் அப்படின்னா நவகிரகங்களில் தேவகுரு. குருபகானுடைய காரகத்துவம் தெய்வீக குணம், கள்ளங்கபடமற்ற பேச்சு. குருபகான் சுய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் குருபகானுடைய காரகத்துவங்களை நாம் அனுபவிக்க முடியும். அதாவது மதிப்பு, மரியாதை, சுய கௌரவம், நல்லோர்களுடைய சேர்க்கை, நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை, நாடாளும் தகுதி, அரசு வேலை, திருமணம், நல்ல பண சம்பாத்தியம், குழந்தைகள் செல்வம், இதெல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியும். இதெல்லாம் நமக்கு நல்லபடியாக இருக்கும். குருபகான் சுய ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி 6, 8, 12ஆம் வீடுகளில் மறைந்தால் கண்டிப்பாக குருபகானுடைய காரகத்துவத்தில் பாதிப்புகளை உண்டாக்கும். இப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே குருபகான் செல்ல போகிறார். இப்போ உங்களுக்கு விரய குரு காலகட்டம். அரசியல் சார்ந்து உங்களுக்கு கௌரவம் குறையும், சுய மதிப்பு குறையும், நல்லோர்களுடைய சேர்க்கை இல்லாமல் தீயோர்களுடைய கெட்டவர்களுடைய சேர்க்கை சிம்மராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் உங்களை தானாகவே தேடி வரும். 12ஆவது வீட்டிலே குருபகான் இருக்கும்போது மனைவி, பிள்ளைகளிடத்தில் உங்களுக்கு பகை விரோதம் கூடுதலாக வரும். தேவையில்லாமல் நீங்கள் பணங்காசு செலவு செய்து அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி கடன்காரனாகக்கூடிய வாய்ப்புகள். அதாவது சிம்மராசிக்கு 12ஆவது வீட்டிலே குருபகான் வரும்போது தேவையில்லாத விஷயங்களில் ரேஸு, சூது, மது, மங்கை இல்லைன்னா கெட்ட பழக்கங்கள் வழியில் நீங்கள் பணத்தை இந்த காலகட்டத்தில் இழப்பீர்கள். இதன் வழியில் உங்களுக்கு மனைவி மக்களிடம் கண்டிப்பாக அதிகமான பிரச்சனைகள் வரும். அப்படி இல்லைன்னா மனைவி மக்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள், அடிக்கடி நோய் நொடி அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய வரும். 12ஆவது வீட்டிலே குருபகான் வரும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிம்மராசி என்பர்கள் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிம்மராசிக்கு 5ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு 12ஆவது வீட்டிலே உச்சம் பெற்று செல்லும் போது கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு சார்ந்து வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு வெளிநாடு சார்ந்து முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தனுசு ராசிக்கு 8ஆவது வீட்டிலே குருபகான் 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெற்று செல்ல போகிறார். 8ஆம் இடத்த குரு ஓரளவு பரவாயில்ல. அதாவது 8லே குரு அமர்ந்து 9ஆவது வீட்டை இயக்குவார். அப்போ நீங்கள் தெய்வீக காரியங்கள், ஆன்மீக விஷயங்கள் இதை சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளலாம். இருந்தாலும் ராசி அதிபதி 8ஆவது வீட்டிலே செல்லும்போது உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் வேண்டும். பெற்றோர்களிடம், அப்பாவிடம், அம்மாவிடம் அடிக்கடி சண்டை போடக்கூடாது. பெற்றோர்களை எதிர்த்து பேசக்கூடாது. இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு தனுசு ராசி என்பர்கள் நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் தனுசு ராசி என்பவர்களுக்கு 8ஆவது வீட்டிலே குருபகான் செல்லும்போது உங்களுடைய சுய மதிப்பு மரியாதை கெடும். அசிங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். இதெல்லாம் வராதுன்னு சொல்ல முடியாது. கும்பராசிக்கு 6ஆவது வீட்டிலே குருபகான் செல்வார். கண்டிப்பாக கும்பராசி என்பர்கள்
மனைவி மக்களிடம், உங்கள் மனைவியிடம், உங்கள் பிள்ளைங்களிடம் இந்த காலகட்டத்தில் கௌரவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கெட்ட பழக்க வழக்கம், நீங்கள் அசிங்க அவமானமாக பேசுறது, உங்கள் பேச்சுவார்த்தை பொய் பித்தலாட்டமாக இருப்பது, இந்த காலகட்டத்தில் உங்களை நீங்களே கெடுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கும்பராசிக்கு 6வது வீட்டிலே குருபகவான் செல்வது பார்த்தீங்கன்னா, கடன் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு கூடுதலாக வரும். குடும்பத்துக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல், பெற்றோர்களுக்கு தெரியாமல், உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாமல், வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் செலவு பண்ணிட்டு கடன்காரர்களுடைய பிக்கல் கூடுதலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எதிரிகளுடைய தொல்லை இருக்கும். அப்படி இல்லைன்னா மனைவி மக்களுக்கு, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அதனால் மருத்துவ செலவுகள் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் வரும். 6வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது கண்டிப்பாக மாமன் மச்சனனிடம், கும்பராசி என்பளுக்கு மாமன் மச்சனன் சம்மந்தி உறவுகளிடம் இந்த காலகட்டத்தில் சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக வரும். உங்கள் மனைவி பிள்ளை கண்டிப்பாக குடும்ப தலைவனுடைய ஜாதகம்தான், குடும்ப தலைவனுடைய ராசி தான் உங்கள் குடும்பத்திற்கு வேலை செய்யும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கும்பராசி குடும்ப தலைவனாக இருந்தால் உங்களுடைய ஜாதகம் தான் உங்கள் குடும்பத்திற்கு வேலை செய்யும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் மனைவியிடம், உங்கள் பிள்ளைங்களிடம் இந்த காலகட்டத்தில் கெட்ட பெயர் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. கடகராசியிலே குருபகவான் செல்லும்போது பார்த்தீங்கன்னா, முதல் 5 மாதத்திற்கு பிறகு கேதுவோடு இணைவார். அதிசாரமாக சிம்மராசிக்கு பிறகு மீண்டும் கடகராசிக்கு வருவார். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, செவ்வாயும் வக்கரம், குருபகவானும் வக்கரம், 2 கிரகங்கள் வக்கரகதியில் இருக்கும்போது கடகராசியிலும் செல்வார்கள், சிம்மராசியிலும் செல்வார்கள். ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய், கேது, குரு முக்கூட்டு கிரக இணைவு இந்த வருஷம் சஞ்சாரம் செய்யும். சிம்மராசி என்பவர்களுக்கு 12வது வீட்டிலும் ஜென்மராசியிலும் குரு, செவ்வாய், கேது முக்கூட்டு கிரகம் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குடும்பத்தோடு சேர்ந்து வெளியில் போகிறது, கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 3 ராசி அன்பர்களுமே தவிர்ப்பது நல்லது. சிம்ம ராசிக்கு பாக்கியாதிபதி செவ்வாய் கடகராசியிலே நீசம் பெற்று ஐப்பசி மாதம் முதல் இந்த வருஷம் இறுதி வரை பங்குனி மாதம் வரையே சஞ்சாரம் செய்வார். பாக்கியாதிபதி நீச நிலையில் செல்லும்போது வீடு சார்ந்து, நிலம் சார்ந்து, சொத்து சார்ந்து, பெற்றோர்கள் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள், பண செலவுகள், வண்டி வாகன இயந்திரம் சார்ந்து, ஆடு மாடு கால்நடை கோழி விவசாயிகள் சார்ந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். பணம் தேவையில்லாமல் செலவுகள் உண்டாகும். சிம்ம ராசிக்கு 12வது வீட்டில் ஜென்ம ராசியிலும் செவ்வாய் கேதுவோடு குரு இணைந்து செல்லும்போது கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் குறையும். தீயவர்களுடைய நட்பு, தீயவர்களுடைய சேர்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களை அதிக அளவில் பாதிக்கும். குரு, செவ்வாய், கேது இந்த 3 கிரகங்கள் சேரும்போது உலக நாடுகளுக்கு ஒரு நாள்னாச்சும் துயரம், துக்கம், வேதனை உண்டாகும் என்று பஞ்சாங்கம் சொல்கிறது. தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியான செவ்வாய் நேச நிலையில் குருவோடு இணைந்து சஞ்சாரம் செய்வார். பார்த்தீங்கன்னா, செவ்வாய், குரு, கேது 3 கிரகங்கள் கடகராசியிலே இணைந்து இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பு மரியாதை குறையும். கண்டிப்பாக பிள்ளைகளிடத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வரும். பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் புறம்போக்கு நிலை பார்த்தீங்கன்னா உண்டு. அதாவது உங்களுக்கு ஒரு அடினாச்சும் புறம்போக்கு நிலம் இருக்கும். பெரும்பாலான மூல நட்சத்திர அன்பர்கள் புறம்போக்குலேயே மலையோரம், ஏரி ஓரம், சுடுகாடு ஓரம், கோவில் அருகில் இந்த மாதிரி புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி வசிக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலான தனுசு ராசி என்பளுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது 8வது வீட்டிலே குருவோடு செவ்வாய் இணைந்து செல்லும்போது பார்த்திங்கன்னா, புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டியிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அரசு பட்டா வழங்கக்கூடிய அமைப்பு உண்டு.
ஏன்னா தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே குரு மறைந்தாலும் உங்களுக்கு ஒரு வழியில் எதிர்பாராத யோகம் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு 6வது வீட்டிலே ஐப்பசி மாதம் முதல் குரு பகவான் வந்து நேச செவ்வாயோடு இணைந்து கேதுவோடு இணைந்து சஞ்சாரம் செய்வார். இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களிடம் நீங்கள் வந்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகளிடம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும். வேலை பார்க்கக்கூடியவர்கள் வேலை பிடிக்கல அப்படின்னு வேலையை விட்டுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்துடாதீங்க. அடுத்த வேலை கிடைக்கும் வரை இருக்கிற வேலையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இருக்கிற வேலையை பாருங்கள். கும்பராசி என்பவர்களுக்கு செவ்வாய், குரு, கேது 3 கிரகங்கள் 6வது வீட்டிலே இணைந்து செல்லும் போது அரசு சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன் ஏற்படும். அரசு வேலையும் கிடைக்கலாம். பெரும்பாலும் வந்து செவ்வாய் குரு இணைவு அப்படின்னாலே அரசு சார்ந்த அதிகார பதவிகள் உண்டு. செவ்வாய் குரு இணைவு பார்வை அப்படின்னாலே மருத்துவம், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலை, அரசு உத்தியோகம் சிறப்பாக கிடைக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு 6வது வீட்டிலே செவ்வாய், கேது, குரு முக்கூட்டு கிரகங்கள் இந்த வருஷம் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக உறவினர்கள் சார்ந்து மனைவி மக்களிடம் கும்பராசி அன்பர்கள் மிகுந்த கவனமாக அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து உஷாராக இருந்தால் தான் இந்த வருஷத்தை வந்து தனுசு, கும்பம், சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானமாக கடக்க முடியும். இதெல்லாம் வந்து நிதானம் இல்லாமல் நீங்கள் பொறுமை இல்லாமல் பணத்தை வந்து அனாவசியமாக செலவு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வந்து பெரும் கடங்காரனாக குடும்பத்தில் வந்து உங்கள் மதிப்பு, மரியாதை, கௌரவம் நீங்களே வந்து கெடுத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. சிம்மம், தனுசு, கும்பராசி அன்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.